Hello aspirants, welcome to VLN IAS. இந்த வீடியோல ஆகஸ்ட் 5th 2024க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த ஆர்டிகல் வந்து நம்மளோட சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்திருக்கிற டாபிக் அண்ட் இட் ரிலேட்ஸ் டு த கவர்னன்ஸ் ஆல்சோ. அதனால இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளா புஷஸ் ஃபார் நேஷனல் டிசாஸ்டர் டேக் ஃபார் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் இருக்கு இல்லையா, இதை வந்து நேஷனல் டிசாஸ்டரா ரெகக்னைஸ் பண்ண சொல்லி சென்டரை வந்து நாங்க ரெக்வஸ்ட் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சிலபஸ்ல நம்ம எக்ஸாமுக்கு இதை எப்படி நம்ம வந்து பர்பஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெக்வஸ்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ சிஸ்டமிக் ப்ராசஸ். ஸோ சிஸ்டமிக் ப்ராசஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கா சில ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து வரும். அதை தான் நம்ம சிஸ்டமிக் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 அண்ட் தி நேஷனல் பாலிசி ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராசஸ்க்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நமக்கு வந்து ஒரு டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு டிசாஸ்டர் அப்படின்றது வந்து a catastrophe or a calamity that arises from natural causes resulting in substantial loss of life, human suffering or damage to property and the environment. So இதுதான் official definition for disaster. So இப்போ இந்த நேஷனல் டிசாஸ்டர் டேக் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்காக வேணும் அப்படின்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை கோப் அப் பண்றதுக்கு, இந்த சிச்சுவேஷனை இந்த சீனை கோப் அப் பண்றதுக்கு அண்ட் அதுல இருந்து ரெசிலியண்டா எந்திரிச்சு வர்றதுக்கு அவங்களுக்கு டெஃபினட்டா ரிசோர்சஸ் தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து வைப்பாங்க. அப்போ இந்த சிஸ்டமிக் ப்ராசஸ்ல இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டிசாஸ்டர் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து யாரு பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. இப்போ இந்த டிசாஸ்டரை மேனேஜ் பண்ண வேண்டியது கம்ப்ளீட்டா யாரோட பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. அவங்க தான் அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த டிசாஸ்டரை டேக்கிள் பண்ணணும். ஆனா சில சமயம் வந்து டிசாஸ்டர் பெருசா இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்டோட ரிசோர்சஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட கோப்பிங் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸீட் ஆயிரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அசிஸ்டன்ஸ் கேட்கலாம். இப்போ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஹி இஸ் ஆக்சுவலி ரெக்வெஸ்டிங் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் தி அசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த ரெக்வெஸ்ட் வந்து அடுத்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகும். ஸோ இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட சேர்பர்சன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்த என்டிஎம்ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம நேஷனல் டிசாஸ்டரா கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் வந்து எடுப்பாங்க. இப்போ இந்த டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் கேபினெட் செக்ரட்டரி வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு கமிட்டி தேவை, இதை வந்து நம்ம அசஸ் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க கேபினெட் செக்ரட்டரியை வச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரூலிங் பார்ட்டி வந்து இவங்க பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி கேபினெட் கமிட்டி ஆன் நேச்சுரல் கேலமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபினெட் கமிட்டியே தனியா இருந்தது. ஆனா இவங்க வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தேவைன்னா கேபினெட் செக்ரட்டரி வச்சு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா டிசிஷன் எடுக்கிறது என்டிஎம்ஏ தான். ஸோ இன்கேஸ் வந்து அந்த டிசாஸ்டரை வந்து ஃபைனலா என்டிஎம்ஏ அசஸ் பண்ணி என்டிஎம்ஏ அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது அசிஸ்டன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதுக்குன்னே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேலமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் வந்து வச்சிருக்கோம், நேஷனல் கேலமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு. இப்போ இந்த நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேலமிட்டி ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து தான் ஃபண்ட் வந்து என்ன ஆகும், ஸ்டேட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து இன்னுமே ரிசோர்சஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேகோட இம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த இன்சைட் வந்து கண்டிப்பா நம்மளோட எக்ஸாமுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இஸ்ரோவோட லேண்ட்ஸ்லைட் அட்லஸ்ல வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இது, ஏன்னா இது வந்து ரிலவெண்டா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கேரளாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து நம்ம மல்டிபிள் டைமென்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து அனலைஸ் பண்ணணும். கேரளா வந்து ஒரு ரொம்ப வல்னரபிளான டெரைன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இஸ்ரோவோட லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் இருக்கு பாத்தீங்களா,
ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் கேரளால வந்து பாத்தீங்கன்னா 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இந்த 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்லஸோட டாப் 50 வல்னரபிள் ரீஜன்ஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் என்டையர் கேரளா இஸ் வல்னரபிள் டு த லேண்ட்ஸ்லைட். ஓகே, அண்ட் ஃபியூ ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேண்ட்ஸ்லைட பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸ் தான் டாப்ல இருக்கு. ஸோ இந்தியாவில் நடக்கிற லேண்ட்ஸ்லைட்ஸ்ல 66.5% லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து எங்க நடக்குது? நார்த் வெஸ்ட் ஹிமாலயால. 18.8% வந்து நார்த் ஈஸ்ட் ஹிமாலயால அண்ட் 14.7% வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல. ஸோ இது வந்து இஸ்ரோவோட லேண்ட்ஸ்லைட் அட்லஸோட டேட்டா. இது வந்து 2014 இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற டேட்டா இது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேங்கிங் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரேங்கிங் கொடுக்குறாங்கல்ல, இதுல வந்து ஃபர்ஸ்ட் அதிகமான லேண்ட்ஸ்லைடு ரெக்கார்டான டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரபிரயாக் இன் உத்தராகண்ட். ஸோ இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்கல்ல, இந்த டேட்டா வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டா. அதாவது இன்வென்ட்ரி டேட்டானா இதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்லைட் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டேட்டா. ஸோ இது வந்து மூணா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க: சீசனல் டேட்டா, ஈவென்ட் பேஸ்டு டேட்டா அண்ட் ரூட் வைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சீசனல் டேட்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரண்டா நடக்கும். பர்டிகுலர் சீசன்ல லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்கும். அதை வந்து நம்ம சீசனல் டேட்டா கேட்டகரியில போட்டுருவாங்க. ஈவென்ட் பேஸ்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈவென்ட் மூலியமா நடந்திருக்கும். இது வந்து சீசனலா நடக்காது. அதை வந்து ஈவென்ட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ரூட் வைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ரூட் வைஸ் அப்படின்றது வந்து இந்த பில்கிரிமேஜ் போறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ரூட் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ரூட்லலாம் there is a probability for a landslide அப்படின்னு. ஸோ அதை தான் ரூட் வைஸ் கேட்டகரியில இந்த டேட்டா வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ருத்ரபிரயாக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த 3 கிளாசிபிகேஷன்ல எந்த இதுல வரும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த லேண்ட்ஸ்லைட பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த சிஸ்டமிக் ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து டைரக்டா நம்மளோட சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது. ஸோ இதனால இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கர்நாடகா கவர்மெண்ட் டு கிளியர் என்க்ரோச்மெண்ட்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்த அந்த ஆர்டிகிளுக்கும் இந்த ஆர்டிகிளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, இந்த வயநாடுல நடந்த லேண்ட்ஸ்லைடு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியால இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இஷ்யூவோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றேன். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு ரொம்ப ஃப்ரஜைலான ஈகோசிஸ்டம். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஃபார்மிங்கா இருக்கட்டும், டூரிசமா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து இந்த ஈகோசிஸ்டம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், தாங்காது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸை வந்து நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டியில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹை லெவல் கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாதவ் கட்கில் கமிட்டி. இது வந்து 2011 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இந்த சென்சிட்டிவ் ஏரியாவை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அதை நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட 67% ஆஃப் த ஏரியா வந்து நம்ம சென்சிட்டிவ் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் ஏத்துக்கல. அதனால அடுத்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து 2013 அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, 37% ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் நீட்ஸ் டு பி அண்டர் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் ஆர் ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 6 ஸ்டேட்ஸ், அதாவது கோவா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அண்ட் குஜராத். ஸோ இந்த 6 ஸ்டேட்ல வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா வந்து ரீசெண்டா டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ இந்த ஜூன் 2024ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த 3 ஸ்டேட் கோவா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, இவங்க வந்து அந்த ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா அவங்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுல எங்களுக்கு ஏரியாவை இன்னும் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வயநாட்டில் வந்து லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து வேகமா என்ன பண்றாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, நவ் த கவர்மெண்ட்ஸ் ஆர் ரியலைசிங் த ஃபேக்ட். ஓகே, நம்மளோட ஈகோ சிஸ்டம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னன்னா ஆக்சுவலி பஃபர் சோன். பஃபர் சோன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வேரியஸ் ஸ்டாச்சூட்ல ப்ரொடெக்டட் ஏரியா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொடெக்டட் ஏரியா வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரொடெக்டட் ஏரியால நம்ம வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா. இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிலாம் ஹைலி கண்டெய்ன்டு இந்த ஏரியால. ஆனா இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கும் இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து
கிளியர் கட் பார்டரா இருக்கும். இந்த பார்டர் கிளியர் கட் இருக்கிறதுனால அத்தாரிட்டிஸால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சில சமயம் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்து கண்டெயின் பண்ண முடியாது. என்க்ரோச்மெண்ட் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ளேயும் உள்ள போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு கிரியேட் அ பஃபர் ஜோன். இந்த பஃபர் ஜோன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஹையா இருக்குல்ல, அந்த இடத்துக்கும் ப்ரொடெக்டட் ஏரியாக்கும் ஒரு டிரான்சிஷன் ஜோனா ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த டிரான்சிஷன் ஜோன்னா என்னன்னா, இந்த ப்ரொடெக்டட் ஏரியால ஹை லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த ஹியூமன் செட்டில்மெண்ட் ஏரியால ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹை லெவலா இருக்கும். இந்த டிரான்சிஷன் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹியூமன் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஆனா ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஜோன் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டிஸ்ல எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே இது சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்னன்னா மினிமம் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த டிரான்சிஷன் ஜோன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ யூசுவலா பஃபர் ஜோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த கர்நாடகாவோட இந்த பிளான் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ், இந்த பஃபர் ஜோனா இருக்கட்டும் அண்ட் இந்த ப்ரொடெக்டட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சில இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிளான்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. அப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட கர்நாடகா ஸ்டேட் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கிளியர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதுல என்ன ஐரணி அப்படின்னா, போன மாசம் வரைக்கும் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுக்கு வந்து எங்களுக்கு ரெடக்ஷன் வேணும் அப்படின்னு ரிபல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யாரோட ப்ரெஷரும் இல்லாம அவங்களே முன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேரளால பாத்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராஜில் ஈகோ சிஸ்டம்ல ட்ரீ கவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ட்ரீஸ் தான் வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்க விடாம தடுக்கும். அப்போ நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வயநாடுல நடந்த அந்த இமேஜஸை பாருங்க, ட்ரீ கவர் இல்லாத ஏரியால, ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கிற ஏரியால தான் லேண்ட்ஸ்லைடு வந்து நடந்திருக்கும். ஸோ that's all about this article. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 ஆர்டிக்கல் ரிலேட்டடாவே ப்ரீவியஸா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையே நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா 2018 கேட்ட கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின். பாலிசி contradictions among various competing sectors and stakeholders have resulted in inadequate protection and prevention of degradation to the environment. Comment with relevant illustrations. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினா நீங்க ட்ரை பண்ணுங்க, எழுதி பாருங்க. இப்போ நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இதை உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ that's all about this video. இதோட நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னு பெருசா எதுவும் இல்லை. அண்ட் எடிட்டோரியல்லையும் பெருசா நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பெருசா இல்லை. ஸோ இன்சிக்னிஃபிகன்ட் ஆர்டிகல்ஸ் தான். ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணா போதும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.